ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா கோட் பிளட் பொரியல் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் கடையில் வாங்கின கோட்டு அது பார்த்திங்கன்னா மேலாப்பில் ஒரு ரத்தம் மாதிரி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம இருத்துக்கலாம். ஒரு ஜென்ட்லாக ஒரு வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப வாஷ் பண்ணக்கூடாதுங்க, ஜென்ட்லாக ஒரு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண பிறகு மறுபடியும் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அந்த நீச்சல் கவுச்சி ஸ்மெல் வராதுங்க. மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிளட்டு கேக் ஷேப்பில் இருக்குல்ல, இதை கையாலே பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. கையாலே நல்ல பொடி பொடியாக கட் பண்ணதை விட கையால் பிசைகிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் சூடாயிடுச்சுங்க, கொஞ்சம் தான் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா இதாகிடுச்சு. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாயும் ஒரு கைப்பிடி ஜீரகமும் அரைச்சி வச்சது. வெங்காயம் இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு. ஏன்னா கோட் பிளட்டுலேயே உப்பு இருக்கனால கரெக்டாக கொஞ்சம் லிமிட்டாகவே சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை செஞ்சு விட்டு அந்த கோட் பிளட் பொரியலை சேர்த்துக்கலாம். நல்ல ஹை ஹீமோக்ளோபினுங்க. லைட்டாக அலசணும் அந்த தண்ணி. லாஸ்ட்டாக தூவிக்கலாம். இப்போ பெப்பர் தூள் தூவிட்டு ஒரு பெரட்டிக்கலாம். பெரட்டின பிறகு இப்போ தேங்காய் பூ